அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பானுமா கிச்சனில் 3 மாதிரியான பொங்கல் தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாப்பிளை சம்பாவும் கோதுமையும் யூஸ் பண்ணி அது ஒரு ஸ்வீட் பொங்கல். இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இதை சாப்பிட்லனாக்கா இதையும் செஞ்சு இந்த பொங்கலுக்கு சாப்பிட்லாம். அடுத்தது ஜவ்வரிசி பொங்கல். இது கூட திக்காக ஒரு பொட்டுக்கடலை சட்னி. இதை சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜவ்வரிசி பொங்கல் சாப்பிட்டதில்ல அப்படின்னாக்கா இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்லேயே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் பச்சரிசி 1 கப்பு எடுத்துருக்கிறேன். அரை கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா களைஞ்சிட்டு 3 தடவைக்கு 4 தடவை நல்லா களைஞ்சிக்கங்க. இப்போ இந்த அரிசியில் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு அரை கப்பு அளவு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு அளவு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நமக்கு 2 கப்பு அளவு வந்துச்சு. அதனால் 4 கப்பு அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். என்னுடைய குக்கர் சீக்கிரமாக நமக்கு 2 விசில்லையே வெந்துடும். உங்கள் குக்கருக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கங்க. ஜவ்வரிசி அடி பிடிக்காது. 2 விசில் வச்சாவே போதும். சூப்பராக நமக்கு ஜவ்வரிசி வெந்து அப்படியே கொல கொலண்டு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த குக்கரில் அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் அடி பிடிக்கல. நமக்கு குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு பதமாக அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்னாக்கா அடி பிடிக்காது. ஜவ்வரிசியும் ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது அதுவுமே நமக்கு குக்கரில் அடியில் போய் நமக்கு தங்காது. இப்போ எண்ணெயும் நெய்யும் நான் கலந்து ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ மிளகு ஜீரகம் மிளகையும் கொஞ்சம் லேசாக தட்டி போட்டுக்குவோம். முழு மிளகாய் இருந்துச்சுனாக்கா அப்படியே வாயில் தென்படுற மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் கீழே துப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு இதையும் சேர்த்துக்குவோம். முந்திரி திராட்சை கருவேப்பிலை இஞ்சி இருந்துச்சுனாக்கா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்லலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவாங்க. மஞ்சள் தூள் சில இடத்துல நான் போட்டிருந்ததை பார்த்தேன். அதனால் மஞ்சள் தூளும் நான் இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். நல்ல மணமாக நல்ல வாசமாக நமக்கு அப்படியே தாளித்து விட்டுட்டு வேக வச்சுருக்கிற நம்ம அரிசியையும் பருப்பையும் இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா எப்படி மசிஞ்சு கொல கொலண்டு நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கடலைப்பருப்பு இதில் சேர்த்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நோம்புலலாம் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி செய்யும்போது இதில் கடலைப்பருப்பு சேர்த்து தான் செய்வோம். நான் இன்றைக்கி பேப்பர் வாங்கும்போது பேப்பர் கூடவே நமக்கு ஒரு புக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் இந்த பொங்கல் ரெசிபி போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அதே மாதிரியே நான் இதை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வச்ச உடனே நமக்கு வழுக்கிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பொங்கல். இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நான் இதுக்கு ஒரு பொட்டுக்கடலை சட்னி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக தேங்காய் வச்சு கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கடலை இது கூட பச்சை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சம் உப்பும் வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு கம கமண்டு இது கூட சேர்த்து சாப்பிடும் போது ஆஹா அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த ஜவ்வரிசி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மல்லி பொங்கல், கொத்தமல்லி பொங்கல். இப்போ இதுக்கு 1 கப்பு அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். கலர் மாறவானா கலர் மாறுறதுக்கும் முன்னாடி இருக்கிற அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சிடவானா தீஞ்சிரும். அடி கனமான ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம இதை வறுத்துக்கணும். நம்ம செய்ய போகிற குக்கர்லேயே இதை வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இதை ஒரு 2 தடவை 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவுனோம்னாக்கா கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு 3 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம மல்லி பச்சை மிளகா இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மல்லியை எடுத்துக்கங்க. இப்போ மல்லி எடுத்துகிட்டு இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அதிகமாக நம்ம காரத்துக்கு மிளகா சேர்க்க வேணாம். இப்போ இது கூட 1 கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஆக மொத்தம் நான் சேர்த்துருக்கிற தண்ணி 4 கப்பு அளவுக்கு.
இது கூட நல்லா பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பாதி அளவு உப்பு போட்டுக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை நம்ம மூடிட்டு இதே மாதிரி ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன குக்கரில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், மேலே இங்கே நமக்கு அப்படியே ஆவி வெளியே வரும்போது தான் நம்ம மேலே குக்கரில் நம்ம மேலே விசில் போடணும். அதுக்கு முன்னாடி விசில் போட்டோம்னா கொஞ்சம் வலிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய், நெய் 2யுமே கலந்து இதில் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு நெய் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னால் நெய் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொங்கல் செய்கிறேன். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கிறேன். மொத்தமே நான் இதில் ஊற்றிருக்கிறது 4 ஸ்பூனு எண்ணெயும் நெய்யும் கலந்தது. நீங்கள் இன்னும் கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியான அளவில் நான் ஊற்றி செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, ஜீரகம். மிளகு இதில் அதிகமாக சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் திராட்சையும் அதே மாதிரி முந்திரியும் சேர்த்துருக்கிறேன். சில பேர் திராட்சை சேர்க்க மாட்டாங்க. நான் எப்போவுமே திராட்சை சேர்த்து தான் பொங்கல் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்குவோம். மல்லி பாக்கி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பொங்கலை இது கூட சேர்த்துக்குவோம். 4 கப்பு அளவுக்கு தண்ணி போதும். பச்சரிசிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக நமக்கு தண்ணி இழுக்காது. கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப்பு அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு டேஸ்ட்டான பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. நான் இது வரைக்கும் இந்த மல்லி பொங்கலை சாப்பிட்டதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மல்லி பொங்கல். இது வரைக்கும் நீங்கள் கொத்தமல்லி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை. நம்ம சாம்பார் போடவும் வேணாம், நம்ம சட்னி செய்யவும் வேணாம். எதுவுமே இல்லைனாக்கா டக்குன்னு நம்ம இந்த பொங்கலை செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே சாஃப்டாக ஆப்பையில் ஒட்டாமல் நமக்கு எப்படி வருதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் 6 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை தொட்டிங்கனாக்கா அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது கோதுமையும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கலந்து ஒரு ஸ்வீட் பொங்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதான் இந்த கோதுமை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸாக உள்ள கோதுமையை வாங்காதீங்க. அது நமக்கு பொங்கல் மாதிரி செய்ய வராது, பாயாசம் மாதிரி ஆகிடும். இந்த கொஞ்சம் பெரிய சைஸில் உடச்ச கோதுமை மாதிரி இருக்கும். இதை வாங்கிக்கங்க. அப்போ தான் பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேரே பொங்கல் கோதுமை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த கோதுமை நல்லா வாசம் வந்த பிறகு இதை அப்படி எடுத்துருங்க. கலர் மாறாமல் நீங்கள் கோதுமையை எடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக நான் இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதே மாதிரி 1 கப்பு அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசியை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கங்க. அரிசி வறுக்கும் போது படபடன்னு நமக்கு பொரிகிறது மாதிரி இருக்கும். அதுதான் பக்குவம். பொரிகிறதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம். அப்படி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வேகவே வேகாது. நமக்கு எல்லா அரிசியுமே பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும். இந்த அரிசிலாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சீக்கிரம் வேகாது. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊற வச்சா தான் வேகும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் இதை அப்படியே நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் வறுக்காமல் ஊற வச்சிங்கனாக்கா பொங்கல் உங்களுக்கு மணக்காது, அதே மாதிரி சீக்கிரமாக வேவாது. இப்போ குக்கரில் நம்ம அப்படியே தண்ணியோடவே இதை சேர்த்துக்குவோம். அந்த தண்ணியை நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக களைஞ்சிட்டு ஊற்றிருக்கிறதுனால பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ வேக வச்சோடனே அப்படியே ஒரு சோறு மாதிரி நமக்கு கொஞ்சம் கொல கொலண்டு சோறு மாதிரி இருக்குது. இந்த கோதுமையை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொல கொலப்பு இருக்கும். ஆனால் நமக்கு சரியாக வெந்திருக்காது. கொஞ்சம் உள்ளே நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். 2மே சேர்த்து நமக்கு தண்ணி பத்தாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனது மாதிரியே 4 டம்ளர் அளவுக்கு பாலும் இதில் சேர்த்துக்கணும். மொத்தம் 2 டம்ளருக்கு 8 டம்ளர் அளவு பால், தண்ணி 2யுமே கலந்து சேர்த்துக்கங்க. ஏன்னாக்கா நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கோதுமையும் நிறைய உங்களுக்கு தண்ணி இழுக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு அதே மாதிரி ஒரு 2 விசில் வச்சுட்டேன். அடுப்பை வேகமாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லேசாக இதில்
இப்படி தண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் சரியாக வந்துடும். நமக்கு கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும் இந்த பொங்கல். சூப்பராக நமக்கு வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இப்போ ஃபுல்லாக இதில் நெய் தான் நான் இதில் ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதில் எண்ணெய் கலந்துக்கங்க. இது இனிப்பான பொங்கல் அப்படிங்கிறதுனால நெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்ல வாசமாக இருக்கும். இதில் காஞ்ச திராட்சையும் பாதாமும் இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வேக வச்ச நம்ம பொங்கலை இது கூட சேர்த்துக்குவோம். சர்க்கரை பார்த்திங்கனாக்கா இதில் 1 கப்பு அளவுக்கு நான் இதில் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதாவது மாவண்ணா வெல்லம்னு சொல்லுவோம், மண்டை வெல்லம்னு சொல்லுவோம். அதை தான் நான் இதை தூள் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். 1 கப்பு அளவு நான் இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறது. பாதி அளவு தான் இனிப்பு இருக்கும். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பாதி அளவு தான் இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 1 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்ல இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பொங்கலும் இது வரைக்கும் நான் செஞ்சுருந்த 3 பொங்கலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?